ஹலோ காய்ஸ். ஹாய். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, எங்கள் அம்மா என்கிட்ட கேட்குறாங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து ஏதாவது நீ வீட்டில் செய்கிறியா, இது பண்ணுறியா அப்படின்னு. ஸோ நான் வீடியோ போடுறது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அதனால் நான் ஹோட்டல்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் அவங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வாங்க எப்படி நான் சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி அவங்க அதை கிரியேட் பண்ணி செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். இதுதான் எங்களோட செட்டப்பு. இது வந்து எதுக்குன்னா, நாங்கள் வந்து போர்ட்ரேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. நாங்கள் வீடியோ எடுக்கிறது போர்ட்ரேட்டில் ஷார்ட்ஸ்க்காக போடுவோம் நாங்கள். அது சரிம்மா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்றைக்கி வந்து நான் என்ன எங்கள் அம்மாவுக்கு சொல்லித்தர போகிறேன்னா, பேன் ஃப்ரை கிரில் சிக்கன், அதுதான் நீங்கள் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்கனு, ஃபஸ்ட்டு தயிர் 1 கப்பு, நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் போடுமா. இது வந்து கசூரி மேத்தி, இது கொஞ்சோண்டு போடு. போதும் போதும், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ. இதை வந்து க்ரஷ் பண்ணி இப்படி பண்ணி போடணும். போடு. கரம் மசாலா கொஞ்சம், தயிர் இன்னும் கொஞ்சம் பத்தாதுமா, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோ, ஏன்னா சிக்கன் நிறையா இருக்குல்ல. ஆட் பண்ணி எல்லாத்தையும் போடும். இந்த சிக்கனோட தயிர் நல்லா சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சிக்கனோட டேஸ்ட்டு. அடுத்தது மிளகாத்தூள். இது என்னென்ன அளவுலாம் நான் வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறேன் நான். போடு. சால்ட் போடணுமா? நான் சொல்லவே இல்லை, நான் சொல்லி தந்ததானே நீ செய்யணும். நான் சொல்லுவேம்மா, நான் தான்மா ஷெஃப்பு. ஒரு கை அளவு போடுமா, போதும். ஒரு கைனா அரை கை அளவு போடு, அப்புறம் வாயில் வைக்க முடியாமல் ஆகிடும். போடு. போதுமா, நிறைய ஆயிடுச்சு. சரி, இப்போ மிக்ஸ் பண்ணு எல்லாத்தையும். கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கலர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். போதுமா, வர்ற சகப்பு கலர் ஆகிடுமா. ஏம்மா, நீ மனசுக்குள்ள நினைக்கிற தானே, இவனை நம்ம படிக்க வச்சுட்டு இவன் நமக்கு சமைச்சு தருவான்னு பார்த்தா நம்மளை வச்சே இவன் வேலை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இப்போ இது மசாலா நல்லா போட்டாச்சுல்ல, இதுக்கப்புறம் தான் 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். என்னென்னா லெமன் ஒன்றும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும். ஸோ லெமன் போடு, லெமன் புழிஞ்சு விடு. ஃபஸ்ட்டே தான் இல்லைம்மா, அது வந்து மற்றவங்க சொல்லிக் கொடுக்குற மெத்தடு. இது நான் சொல்கிறது தான் நீ செய்யணும். என்ன, அதுதான் செஃப், அதுதான் செஃப்புக்கு உள்ள மரியாதை. சரி நானே பிணைகிறேன். நான் வந்து மறந்துட்டேன் லெமனும் இஞ்சி பூண்டு போடுறது. அவங்க கரெக்டாக கேட்டாங்க. என்னதான் நம்ம செஃப்பாக இருந்தாலும் ஒரு சில விஷயம் மறந்துடுவோம். ஆனால் அவங்க எப்படி கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்க பாருங்கள். நானே வந்து இப்போ இதெல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணி இது பண்ணல, குத்து மதிப்பாக ஏதோ எனக்கு தெரிஞ்சது என்ன ஞாபகம் வருதோ அதை மட்டும் தான் நான் எப்போவுமே செய்வேன். நான் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபியூஷனாக செய்யலாமோ அதை மட்டும் தான் செய்வேன் நான். அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க கரெக்டாக நான் மறந்துட்டேன், இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதை. பாருங்கள் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க எங்கள் அம்மா அப்படின்னு. எங்கள் அம்மாவை செய்ய சொன்னால் பாருங்கள், அவங்க என்ன செய்ய வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலாவே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 30 நிமிஷம் இல்லை 45 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கணும். எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுரு. ஆமாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஊறியாச்சு சிக்கனு. இதை எடுத்து இப்போ சமைச்சிடலாம். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ஆன் பண்ணு இதை. ஆன் பண்ணிவிட்டு பட்டர் எடுத்துக்கோ.
பட்டர் வந்து உன் மனசு போல அள்ளி வீசுமா பெருசு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் எப்போவுமே ரெக்கார்ட் போடுறதுக்கு மறந்துடுறேன். இப்போ போடு. அவ்வளோதாம்மா, கொஞ்சமாக போடு. இப்போ அதுவும் உன் மனசுன்னா எவ்வளோ போடுவேன். அது மெல்ட் ஆகிடும். நீ இப்போ சிக்கன் எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே போடு. கையிலே எடுத்து போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகல அதான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்கிறியா? இதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டு சூப்பராக இருக்கணும். எதுவும் பண்ணாது, அப்படியே விட்டுரு. அப்போ தான் கலர் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரைடு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெயை வந்து ஊற்றிட்டு அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடி பிடிச்சி அப்போல்லாம் பயப்பட வேணாம். அது நல்லா அந்த பட்டரோட மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகும். அது அப்படியே விட்டுருங்க. இப்போ சும்மா அதை போட்டு திருப்பி போடுறது அதெல்லாம் பண்ணவே வேணாம். ஒரு சைடு நல்லா குக் ஆனால் அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அப்போ தான் இந்த மாதிரி மார்க்லாம் நல்லா வரும். அதனால் சும்மா திருப்பணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. தான் இதை யூஸ் பண்ண. ஸோ இப்போ என்ன முடிவு எடுத்துருக்கோன்னா, இந்த சிக்கன் எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். ஏன்னா எங்கள் அண்ணன் வீட்டில் இல்லை. அதெல்லாம் அவனுக்கு நாளைக்கு ஸ்பெஷலாக செஞ்சு தர போகிறாங்க. இதை உள்ளே வச்சுருவோம். கைஸ், கொஞ்ச நேரம் இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இதனால என்ன ஆகும்னா நல்லா அந்த மேலே எவாப்ரேட் ஆகும் இல்லையா, அதுவும் போயிட்டு அதுவும் அந்த சிக்கனுக்குள்ளே ஏறி நல்லா சிக்கன் சாஃப்டாக வரும். அந்த மாதிரி பண்ணால் நல்லா சாஃப்டாக வரும் சிக்கன். நம்ம சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், என்ன செய்ய சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் உட்காந்து ஏதோ சாப்பிட்டுருக்குறாங்க. வாமா, ரெடி ஆகிடுச்சு சிக்கனு. மாண்ணா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து சீக்கிரம் சாப்பாடு போடு, பசிக்குது. எப்படி நான் சொல்லிக் கொடுக்குறது நல்லா இருக்கா இல்லையாம்மா? டேஸ்ட் பண்ணி பார்க்காம சொல்கிறேன். இத்தனை வருஷம் சமைக்கிறல்ல, நீ எப்படியோ சுட சுட எடுத்து வாயில் போட்டு பார்ப்போம். என்னம்மா அவனை கெத்துன்னு நினச்சா நீ இப்படி இருக்கியம்மா? கெத்து தாம்மா நீ. ஸோ சிக்கன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு அம்மா சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நானும் எனது அம்மாவும். பின்னாடி என்ன வச்சிருக்காரு?